வீடியோல நம்ம என்ன பண்ண போறோம்னா, காஞ்ச மொளகா பறிக்க போறோம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து எவ்வளோ காஞ்சிச்சு பாருங்க. நல்லா சுருக்கம்லாம் வந்துருச்சு. இதுதான் கரெக்ட்டான ஸ்டேஜ். இத விட்டா நம்மளுக்கு வந்து மொளைக்க ஆரம்பிச்சுரும். இல்லன்னா பூசணம் பிடிச்சிரும். அதனால இப்ப வந்து நம்ம பறிக்க ஆரம்பிச்சுட்டோம் பாருங்க. எல்லாம் காம்பும் பச்சை கலர்ல இருக்கு. ஆனா மொளகா மட்டும் நல்லா சிவப்பு கலர்ல இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு பார்க்கவே. இப்போ வந்து எல்லாமே கரெக்ட்டான ஸ்டேஜ்ன்னு பறிக்க ஆரம்பிச்சுட்டோம். நம்மளுக்கு இருக்கிறது ஒரு 6, 7 தொட்டி. சின்ன சின்ன தொட்டி தான் நல்லா அதில பச்சை மொளகா போட்டு இப்போ நல்லா காயிற அளவுக்கு வந்திருக்கு. நல்லா சிவப்பாயிடுச்சு பாருங்க. இதுவே நம்ம பச்சை மொளகாவ பறிச்சிருந்தோம்னா, ஒரு 2, 3 மொளகா ஒரு நாள் சமையலுக்கு எடுத்து யூஸ் பண்ணலாம். அவ்வளோதான் யூஸ் பண்ண முடியும். ஆனா, அது கொஞ்ச நாள் தான் ஃப்ரெஷ்ஷா வைக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு காய்ஞ்சிருச்சு. இப்போ நம்ம அழகா ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ணலாம். அதான் இதில ஒரு அட்வான்டேஜ். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சூப்பரா இருக்கு. இனி இதுலேருந்து கொஞ்ச நாள் காய வச்சா நம்மளுக்கு வந்து பச்சை மொளகா, அந்த காஞ்ச மொளகா அரைக்கும்போது மிஷின் கூட போட்டு நம்ம யூஸ் பண்ணி அரைச்சுக்கலாம். இதான் பெனிஃபிட். ரொம்ப நாள் லைஃப் வரும். பாருங்க நான் ஒரு கை அளவுக்கு பறிச்சிருக்கேன். ஒரு 6, 7 தொட்டியிலேயே. பாருங்க நல்லா இருக்கு பாருங்க. நீங்களும் இது மாரி ட்ரை பண்ணி பாருங்க. சின்ன தொட்டியில, மாடியில அழகா வளரும்.